மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த சாவி வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்பிஎம் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம். இதுதான் இதில் ஹைலைட்டு. இந்த ஆர்பிஎம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏசி போட்டால் டைனமோ பேட்டரிக்கு வந்து லோடு வாங்காமல் இருக்குது தான். டைனமோக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஐலிங்கை கொடுத்துருக்கு. அது என்ன பண்ணணும்னா பேட்டரியை வந்து நான் ஏசியில் என்னென்ன சார்ஜ் ஆகுதோ, அதாவது 13.8 சார்ஜ் ஆகும். அந்த 13.8 அப்படியே நம்ம திருப்பி சார்ஜ் ஆகுது. இதுதான் இதோட ஒரு ஸ்பெஷலு. நீங்கள் வந்து அடிஷனலாக டைனமோவையோ பேட்டரியோ சேஞ்ச் பண்ண அவசியமே கிடையாது. நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். இன்வெர்டர் போட்டுக்கலாம், டிவி மாட்டிக்கலாம், எது மாட்டினாலுமே உங்களுக்கு வந்து பேட்டரியையோ டைனமோவையோ எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதாவது சேஞ்ச் பண்ண அவசியமே இல்லை. நீங்கள் இருக்கிறதே வச்சு யூஸ் பண்ணிடலாம். இந்த ரிலே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தனித்தனியாக போட்டிருக்கிறதுனால எந்த ஒரு ஹீட் ஆகிறதோ ஹீட் சேர்க்கிற கம்ப்ளைண்ட்டோ கிடையாது. என்ன ஒன்று நம்ம ஸ்பெஷலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த பார்த்துட்டீங்கன்னா கப்ளர் தான். இதுக்கு மட்டும் இல்லை, கீழே எல்லாத்துக்குமே அடிஷனலாக போட்டிருக்க எல்லா